Good Good evening. evening. Welcome to the Inner Circle Meet of Master the Stock Market program. Today is 4th October 2025. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா அஜெண்டா குளோபல் மேக்ரோ ஃபேக்டர்ஸ், டொமஸ்டிக் மேக்ரோ, தென் இண்டஸ்ட்ரீஸ் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் நம்ம குளோபல் இண்டஸ்ட்ரீஸும் கொஞ்சம் பார்க்கலாம், செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாம், கோல்டு, தென் யுவர் Q&A. ஸோ குயிக்கா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். பொதுவா குளோபல் ஃபேக்டர்ஸ் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆக்சுவலி நம்மளுடைய மார்க்கெட் அப்படின்றது இப்போ ஆக்சுவலி தொடர்ந்து 8 நாளா விழுந்து கடைசி 2 நாளா ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனாலும் குளோபல் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஎஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்றத முதல் கட்டமா வைக்க வேண்டியிருக்கு. ஸோ யூஎஸ் ரிலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த நெகோசியேஷன் வித் யூஎஸ் அப்படின்றது தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டேரிஃப் இஷ்யூ அப்படின்றது ஒரு ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது அந்த H1B விசா, இந்த இஷ்யூனால எந்த அளவுக்கு நம்ம ஐடி கம்பெனிகளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது நம்மளுடைய ஓவரால் growth அப்படின்னு பார்க்கும்போது எக்கானமிக்கல் growthக்கு ஒரு சைசபிள் கான்ட்ரிபியூஷன் 8 to 9% நம்ம ஜிடிபியில் வருதுன்னு பார்க்குறோம். ஸோ இதையும் தாண்டி அந்த யூஎஸோட ஷட் டவுன் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், யூஎஸ்க்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், பிசினஸ் வித் யூஎஸ் அந்த கண்ட்ரிஸ்க்குலாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட ஃபெட் ரிசர்வ், ஸோ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டடா இப்போ ஏதாவது சொல்லுவாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் வார் சம்பந்தமா யூஎஸ் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சி, அவங்க இன்னும் ஆர்மி உக்ரைன் ஃபார் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், இதெல்லாம் வேற இன்னும் எந்த மாதிரியான அன்சர்டனிட்டியை ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டொமஸ்டிக் சினாரியோ அப்படின்னு நம்ம வரும்போது இதெல்லாம் குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ டொமஸ்டிக் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா இப்போ ரீசெண்டா நமக்கு ஆர்பிஐ மீட் இல்லையா, ஸோ மானிட்டரி பாலிசி ரிவ்யூ மீட் நடந்தது. அப்போ அந்த ரிவ்யூ மீட்ல நோ சேஞ்ச் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஒன் திங். ஆனா தே ஹவ் ஆக்டட் பாசிட்டிவ்லி டுவர்ட்ஸ் பேங்கிங் செக்டர். ஸோ அதில் பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தாக்கா, இந்த கிரெடிட் லிமிட்லாம் கொஞ்சம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது, லிக்விடிட்டி ஏற்கனவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே பேங்கிங் செக்டருக்கு பாசிட்டிவா இருக்கிறதா பார்க்கப்பட்டது பொதுவாக. தட் இஸ் குட் ஃபார் மார்க்கெட் ஆல்சோ. ஸோ இதை தாண்டி நம்மளுடைய ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஓவரால் கன்சம்ஷன்ல அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்னமும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எந்தெந்த செக்டாருக்கு அது உதவுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து குளோபல் அண்ட் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். குயிக்கா நிஃப்டியோட நிலைமை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் வந்து go to ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட மேக்ரோ ஃபேக்டர்ஸ், இது வந்து யூஎஸ் ரிலேட்டடான டேரிஃப், H1B, யூஎஸ் ஷட் டவுன் ரிலேட்டடா ஃபெட் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். டொமஸ்டிக்னு பார்க்கும்போது ஆர்பிஐ மீட் சொன்னேன், நோ சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட், பாசிட்டிவ் நியூஸ் அந்த கிரெடிட் லிமிட் ஃபார் பேங்கிங் செக்டர், ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் ஓவரால் கன்சம்ஷனை கூட்டுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ள போயிட்டு நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் பிஹேவியர்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் Nifty. So I'm going to share Nifty chart. எல்லாருக்கும் இப்போ நிஃப்டி சார்ட் வந்து தெரியணும். ஓகே, ஸோ நிஃப்டியில இந்த சார்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இந்த சார்ட் ரீட் பண்றது எல்லாமே நம்ம எம்எஸ்எம்ல ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கிறோம். ஸோ நீங்க தெளிவா படிச்சிருப்பீங்க. சரி, ஒரு பிக் பிக்சரோட அப்படின்னு பார்க்கலாம்.
ஓவராலா மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பழைய ஹைல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஹையை தாண்டது ரொம்ப சிரமப்படுது அப்படின்றதா நம்ம இங்க பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த 25,800 900 அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பிக் பிக்சருக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ மேபி இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா 26,000. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 25,800ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. அதே நேரம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான சப்போர்ட் அது கிரியேட் பண்ணிடுச்சு. முக்கியமான சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிடுச்சு. எவ்வளவு 24,350 அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த ஸ்ட்ராங் சப்போர்ட். 24,350 இஸ் த ஸ்ட்ராங் சப்போர்ட். சரி, ஸோ இதான் அதனுடைய இப்போதைக்கு ரேஞ்ச். இதுல முக்கியமா ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கத்துக்க வேண்டிய விஷயமும் என்ன அப்படின்னா இங்க பாக்குற ஒரு கேண்டில் பேட்டர்ன் அப்படின்றது என்ன பேட்டர்ன் இது? இங்க பாக்குற கேண்டில் பேட்டர்ன் இது மந்த்லி சார்ட்ல இருக்கிறோம். இது செப்டம்பர் மாசத்தோட கேண்டில் பேட்டர்ன் சார்ட்ல போடுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கேண்டில் பேட்டர்ன் என்னது? நல்லா யோசிச்சு போடுங்க. ஹேமர் எப்படி இருக்கும்? கைப்பிடி எப்படி வரும்? கைப்பிடி கீழே வருமா மேல வருமா ஹேமர்? கரெக்ட். ஓகே, குட். ஸோ எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டீங்க. தட் இஸ் குட். எல்லாருமே இதை கண்டினியூஸா என்ன பண்ணணும்? கீப் ப்ராக்டிசிங், கீப் ப்ராக்டிசிங், கீப் ப்ராக்டிசிங். நம்ம மைண்டுக்குள்ள எல்லாம் வந்து போய் பிளட்ல பதிஞ்சிடணும். ரைட்டா? கண்ணில் பார்க்கும்போது பொதுவா இப்ப நம்ம பாக்குறது பேரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது புல்லிஷா இல்ல பேரிஷா? பி யூன்னு போட்டா புல்லிஷ், பி ஈன்னு போட்டா பேரிஷ். டக் டக்குன்னு போடுங்க. இது இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் சொல்லுவோமா இல்ல பேரிஷ் கேண்டில் சொல்லுவோமா? ஓகே, திலகர் சார், ஹரி, ஹரி, அப்புறம் ஜெயசலன் சார், ஏன் ஏன் புல்லிஷ் போடுறீங்க? யூஸ்வலி ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா பேரிஷ் தானே இல்ல? ஒரு ஏற்றம் முடியும் போது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்தது அப்படின்னு சொன்னா அது முடிஞ்ச வரைக்கும் மேல ஏத்து ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ஃபெயில் ஆயிடுச்சு, கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ ஜென்ரலி இட் இஸ் பேரிஷ் அப்படிதான் நம்ம படிச்சோம். ரைட்டா யோகராணி மேடம்? பேரிஷ், நியூட்ரல் இல்ல, பேரிஷ் பொதுவா நம்ம படிக்கிற ஒரு விஷயம். ஏன் ஒரு யூஸ்வலா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு பேரிஷ் சிக்னலை தான் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேரிஷ் அப்படின்னு சொன்னா மேபி நான் குயிக்கா லெட் மீ செக் வித் 1 or 2 கம்பெனிஸ் உங்களுக்கு ஏதாவது பேரிஷ் சிக்னல் வருதா அப்படின்றத கூட நான் பார்க்குறேன். உங்களுக்கு அது காட்டுறதுக்காக நான் குயிக்கா ஒரு இந்த சார்ட்டுக்கே வரேன். கவனிங்க. இப்போ வந்து இந்த சார்ட்ல ஏதாவது நமக்கு சிக்னல் கிடைக்குதா நான் பார்க்குறேன். ஸோ குயிக்கா அதாவது கிளிக் பண்றவங்களுக்காக கவனிங்க. ஓகே, சரி. இப்ப கவனிங்க. நான் சும்மா ரேண்டமா சில கம்பெனிஸ் நான் கிளிக் பண்ணி பாக்குறேன். எனக்கு ஏதாவது ஷூட்டிங் ஸ்டார் இதுல கண்ணுக்கு தெரிஞ்சா அதை நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக ஐம் குவிக்லி கோயிங் வித் திஸ். ஏன் நம்ம நிப்டிலேயே கூட யூ வில் கெட் லாட் ஆஃப் தோஸ் திங்ஸ். நான் நிப்டிலேயே கூட உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐ வில் ஷோ இட் இன் நிப்டி இட் செல்ஃப். அதுக்கு முன்னாடி ஏதாவது 1-2 கம்பெனி நான் பாக்குறேன். அதுல ஏதாவது நமக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார் சிக்னல் இதுல இருந்தா அதை நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு கம்பெனில ரீசெண்டா வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக நான் இங்க பாக்குறேன். நிறைய இருக்கு, பட் உங்களுக்கு பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சரை காட்டலாம், மறக்காம இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை பார்க்கிறேன். பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சர் ஷூட்டிங் ஸ்டார் எதிரியாவது வருதா அப்படின்றதையும்
பார்த்தலாம். ஜஸ்ட் few companies I am running through. எதிரியாவது வருதா அப்படின்னு பார்த்தலாம். So I'm just clicking few companies to have a look at any such structure. Okay. Okay. So நிறைய Grasimல கொஞ்சம் இருக்கு. Let me check with more company. ஓகே, ஒரு சாம்பிளுக்காக நான் இதை எடுக்கிறேன். இப்போ டைம் நம்ம சாம்பிளுக்காக வைக்கிறேன். நிஃப்டியில கூட நம்ம பார்க்கலாம். ஒரு சாம்பிளுக்காக நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்க ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் காட்டுறேன். இங்க இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார், ரைட்டா? பொதுவாக ஷூட்டிங் ஸ்டார் வரும்போது சின்ன பாடி, நீளமான விக்கு, இந்த கீழே கொஞ்சம் சின்ன விக்கு வரலாமான்னு வரலாம், அலௌடு. சரியா? ஸோ அலௌடு. உங்க எல்லாருக்குமே என்ன தெரியணும்? ஒரு ஷூட்டிங் ஸ்டார். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது விலையை மேலே ஏற விடாம தடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பாடியிலையும் விக்கிலையும் ஒரு கோடு போடுறேன். ஸோ இந்த ஏரியா என்னவா செயல்படுது? ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்ட முடியாம இடிச்சுட்டு அங்க கீழே வந்துட்டு இருக்கு பாக்குறீங்க. திஸ் ஹவ் ஷூட்டிங் ஸ்டார் ஒர்க்ஸ், ரைட்டா? ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது பேரிஷ் இண்டிகேட்டரை தான் நம்ம பொதுவா பார்க்கணும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்றதை நான் எக்ஸ்பிளைன் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்றதை நான் ஒன்னொன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன், கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றத உங்களுக்கு நிஃப்டிலே கூட காட்ட முடியுமா? நிஃப்டிலே கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ நான் எஸ்எல் டெக்ல காமிச்சேன் உங்களுக்கு. மேபி ஐ ஜஸ்ட் பிரிங் இன், இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார், நிறைய ஷூட்டிங் ஸ்டார் பார்ப்பீங்க. நிறைய பெரிய இறக்கங்கள் வரும்போதெல்லாம் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் தான் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டரா இருக்கும். பக்காவா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் பாருங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு. இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தான். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் என்ன பண்ணுச்சு? விலை ஏற விடாம தடுக்கிறத நீங்க பாக்குறீங்க. அது பிறகு விலை பெருசா கீழ் நோக்கி இறங்கியாச்சு. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது நிறைய நீங்க ஒவ்வொரு அடைய உச்சத்துல வரும்போது அது மாதிரியான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அமைப்புகள் வரலாம். ஒரு ஏற முயற்சி பண்ணும் போதெல்லாம் அது வந்து என்ன பண்ணும்? கீழ் நோக்கி இறக்கி தள்ளி விடும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ஸ் நிறைய நீங்க யூ வில் கம் அக்ராஸ். இங்க பாத்தீங்கன்னாலும் இதுவும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தான். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் என்ன பண்ணுச்சு? பிரைஸை மேலே ஏற விடாம தடுத்து கீழ் நோக்கி திருப்பியாச்சு. பிரைஸ் அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு? தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சது நம்ம பார்க்கணும். Okay, so this is how the shooting star works, right? This is how the shooting star works. You can see many shooting stars. அது எப்பெல்லாம் மேலே ஏறும் போதெல்லாம் நீங்க அந்த ஷூட்டிங் ஸ்டார் கைண்ட் ஆஃப் திங் நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இங்க கூட பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னொரு ஷூட்டிங் ஸ்டார் காட்டுறீங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ஒரே கம்பெனிலேயே நான் காட்டிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு நீளமான விக் மேல இருக்கிறத பாக்குறீங்க. எஸ், ஸோ இதுவும் என்னதான் ஷூட்டிங் ஸ்டார் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது எந்த மாதிரியான சிக்னல்? இந்த மாதிரி வந்த பிறகு கீழ் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகம், ரைட்டா? ஸோ இதான் நீங்க மைண்ட்ல போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைமரிலி, ஓகேவா? பிரைமரிலி ஷூட்டிங் ஸ்டார் இஸ் அ பேரிஷ் ஸ்கேண்டல் அப்படின்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சு. சரி, இப்ப நம்ம இடத்துக்கு போறோம். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இப்போ? அதே மாதிரியான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மந்த்லி சார்ட், ரைட்டா? மந்த்லி சார்ட்ன்றது ஒவ்வொரு மாசம் 20 ஒர்க்கிங் டே, 40 ஒர்க்கிங் டே, இது தொடர்ந்து 2 மாசமா இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 மாசத்தோட இறக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் என்னாச்சு? there was attempt to go up but fail. It is a shooting star. இதுல என்ன லேர்னிங் இப்ப இன்னைக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது
ஆஃப்டர் அ ஃபால் இந்த மாதிரி இறங்கின பிறகு வந்தாலே இதை எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? மேல ஏறும்போது வந்தா பேரிஷ், அதே இறங்குறப்போ இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சுன்னா நீங்க இதை என்ன செய்யலாம்? புல்லிஷ்கான ஒரு வியூவை எடுக்க ஆரம்பிக்கலாம். ரைட்? பட் we need a confirmation. பரவாயில்ல, இப்ப திரும்ப இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த ஷூட்டிங் ஸ்டார் இறக்கத்திற்கு பிறகு வந்தால் அது எப்படி இருக்கலாம்? புல்லிஷா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கூடுதல் தகவலா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த தகவல் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கிளாஸ்ல இது படிக்கல, ஆனா இது ப்ராக்டிக்கலா வரும்போது நான் உங்களுக்கு சில விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ இது நம்ம இதே ஷூட்டிங் ஸ்டார் அட் தி பாட்டம் நமக்கு என்னவா சிக்னல் கொடுக்குது? அது ஒரு புல்லிஷா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் ஃபாலோ பண்றீங்களா? ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே, குட். கண்டிப்பா சுரேஷ் சார் பார்க்கலாம் குயிக்கா பார்க்கலாம். நம்ம வேகமா போகலாம், டைம் கொஞ்சம் குறைவா இருக்கு. எல்லாருமே என் கூட வாங்க, கவனமா இருக்கு. சரி, இது மந்த்லி சார்ட்ல நான் எடுத்து போட்டிருக்கேன். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட். அப்படி மந்த்லி சார்ட்ல வரும்போது கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா இந்த பேஸ் இப்போதைக்கு இந்த 24,350 பேஸ் ஸ்ட்ராங்கா ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டா? இப்போதைக்கு இந்த 24,350 மேபி இந்த மாசம் ஒரு இதே மாதிரி பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சுன்னா, பெருசா ஏறணும்னு அவசியம் இல்லை, 25,000 கூட க்ளோஸ் ஆச்சுன்னா கூட இந்த 24,350 பிகம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவை பார்க்கணும். அப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கீழே 24,350, மேல 25,800. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 1,500 பாயிண்ட் கேப்ல இப்போதைக்கு வியாபாரம். 1,500 அந்த அஹெட் சைடு. நீங்க இன்னும் இதை கரெக்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம 25,600 கூட எடுத்துக்கலாம். 550, 600, 550 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நமக்கு 800 பாயிண்ட் இப்போதைக்கு இந்த ரேஞ்ச், நம்மளுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் 800 பாயிண்ட் அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழே இருந்து 350 to 550 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 800 பாயிண்ட். பட் மேல நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு 300 பாயிண்ட், 250, 300 கூட சேர்த்துக்கலாம். 1,300, 1000 பாயிண்ட்ல இருந்து 1,100 பாயிண்ட். ஓகே, ஸோ பிக் பிக்சர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். ஒருவேளை இது 26,000 நெக்ஸ்ட் டைம் தாண்டிட்டா என்ன பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு? டக்கு டக்கு போடுங்க பார்க்கலாம் சேட்ல. என்ன பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு? இன்கேஸ் இது 26,000 தாண்டிடுச்சுன்னா, தாண்டும் போது இது எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு? டக் டக் டக்குன்னு போடணும், வேகமா போடணும். ஓகே, ஹரிதான் ஃபர்ஸ்ட் போட்டாரு, கோகுல் சார் அடுத்து போட்டுன்னு வராங்க. வெரி குட். ஸோ எல்லாரும் போடணும். ஸோ மைண்டுக்குள்ள எல்லாரும் ஞாபகம் வச்சு. குட் குட், சூப்பர். எல்லாருமே போட்டே வரீங்க. குட் டு சி. ஓகே, ஸோ கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் ஆனா இன்னும் வரல. பட் இட் ஹாஸ் டு கிராஸ் 26,000, ரைட்? அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா there will be a good time for this market. So good time for this market அப்படின்னு நம்ம சொல்லும்போது what could be the target அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு? There will be a big target. Okay, that will be a big target where it can go towards அப்படின்னு பாத்தீங்கன்னா next target 29,200. So there will be a very high probability and 26,000 தாண்டிச்சு அப்படின்னு சொன்னா it can move to 29,200. இந்த டார்கெட்டை நோக்கி அது பயணிக்கலாம். ஸோ இது நடந்ததுன்னா எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இண்டிகேஷன் மாதிரி இதை நான் உங்களுக்கு இப்பவுமே ஞாபகப்படுத்தி விடுறேன். ஸோ தட் யூ மேக் த நோட் ஆஃப் திஸ், மேக் ஷுர் யூ ஃபாலோ. ஸோ இங்கிருந்து அது இந்த இடத்தை நோக்கி நகர்ந்தால் 13%, ரைட்? ஸோ 13%க்கான ஒரு ஏற்றம். ஆனால் தாண்டணும், அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் இப்போ ரிசல்ட் பீரியட் வருது, ஒரு நல்ல ரிசல்ட்டா இருந்தது அப்படின்னா திங்ஸ் மே டர்ன் அரவுண்ட். ஏன் திங்ஸ் மே டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம மார்க்கெட் ஆக்சுவலி when you look into ஆர்பிஐ சொன்ன ஒரு விஷயத்த நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இப்போ நம்மளுடைய ஜிடிபி growth அப்படின்றத அவங்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மீட்ல ஆர்பிஐ மீட்ல என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ஜிடிபி அப்படின்றது எக்ஸிஸ்டிங் எஸ்டிமேஷன் ஆஃப் 6.5% இருந்து 6.8% வளரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே பாசிட்டிவான இன்னொரு பாயிண்ட் என்னது,
இன்ஃப்ளேஷன் லைக்லி டு கம் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டும் நமக்கு பாசிட்டிவான பாயிண்ட். ஜிஎஸ்டி குறைவுனால அப்கோர்ஸ் பிசினஸ் வந்தாதான் தெரியும். அதுக்குள்ள சில இன்ட்ரிகசிஸ் இருக்குது, ரைட்? ஏன்னா அந்தந்த கம்பெனிகளோட இன்புட் கிரெடிட் எல்லாம் நிறைய அடி வாங்குன்றது இன்னொரு விஷயம். அதனால அந்த இன்புட் கிரெடிட் ஏற்கனவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது, இப்போ சிலதுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க 28ல வந்த இன்புட் கிரெடிட்டும் இப்போ 18% வர இன்புட் கிரெடிட்டும் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். சரி, கமிங் பேக். ஸோ வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ், நமக்கு இவ்வளவு பாசிட்டிவான விஷயம் இருக்கிறப்போ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹையை தொடர்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதே நேரம் ஸோ வென் வி லுக் இன் டு டவ் ஜோன்ஸ் அப்படின்ற டவ் ஜோன்ஸோட சார்ட்டை நம்ம எடுத்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் டவ் ஜோன்ஸோட சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க. Now I'll remove everything here. I will remove all the analysis. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து டவ் ஜோன்ஸோட சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டவ் ஜோன்ஸ்ல என்ன நடக்குது, இது வந்து டெய்லி சார்ட்டு. கடைசியா என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ டவ் ஜோன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இட் வாஸ் நம்ம போன ஃப்ரைடே இட் வாஸ் ஹிட்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஹை. பழைய ஹையை வந்து உடைச்சி, ஸோ இந்த 46,690 என்ற ஏரியா உடைச்சி, கோர்ஸ் இட் க்ளோஸ்ட் அட் 46,758 பாசிட்டிவா க்ளோஸ் ஆனாலும் கூட இது ஒரு மாதிரி நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்டாரோட கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். மேல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு பாருங்க. ஷூட்டிங் ஸ்டார் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த ஷூட்டிங் ஸ்டாரை இங்க பார்க்கலாம் நீங்க. கேன் யூ சி திஸ் இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார், ரைட்? ஸோ ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றத பத்தி நீங்க ஏற்கனவே நல்லா படிச்சுட்டீங்க. அதே சமயம் இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட எஃபெக்ட் இந்த இடத்துல இருந்து இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாரா வந்திருக்கே, போய் இறங்க ஆரம்பிச்சுதா அப்படின்னு அர்த்தம். இறங்குச்சுதான். இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு பேரிஷ் பேட்டர்ன்லாம் வந்திருந்தா உடனே அது இறங்கிடும்லாம் முடிவு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது, when the current trend is uptrend, இந்த ஏற்றத்தினுடைய இறக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லணும், பிரைஸ் வந்து ஆக்சுவலா இங்கிருந்து ஏறி இங்க இறங்கி இருக்கு, திரும்ப இங்க இருந்து ஏற ஆரம்பிச்சாச்சு இல்லையா? சோ இந்த இறக்கத்தை நம்ம என்னன்னு படிச்சிருக்கிறோம், இந்த இறக்கத்தை என்னன்னு படிச்சிருக்கோம் எல்லாம் சேட்ல போடுங்க பார்க்கலாம், டக் டக்குன்னு போடுங்க. இந்த இறக்கத்தை நம்ம என்னன்னு படிச்சோம், அப் ட்ரெண்ட்ல மெயின் ட்ரெண்ட் இல்லையா? இது வந்து இது பிரைமரி ட்ரெண்ட் ஏறது, செகண்டரி ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்ற வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லணும், ரீட்ரேஸ்மெண்ட். என்ன மறக்கூடாது எதையுமே, சரியா? பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க என்னத்தை பார்ப்பீங்க, பிரைஸ் வந்து இட் வில் கீப் மேக்கிங் ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டம் இல்லையா? ஸோ வென் பிரைஸ் இஸ் மேக்கிங் ஹையர் டாப் அண்ட் ஹையர் பாட்டம், இந்த மாதிரி இறங்குறது எல்லாமே நீங்க என்னன்னு சொல்லணும், ரீட்ரேஸ்மெண்ட் இல்லையா? நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பைன் படிச்சிருக்கோமா, ரைட்? ஸோ எல்லாருமே ஒரு தடவை டைப் பண்ணி போடுங்க, மைண்ட்குள்ள ஸ்ட்ராங்கா அதை பதிய வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரீட்ரேஸ்மெண்ட். குட் ஈவினிங் முத்துப்பா சார். அப்கோர்ஸ் புல் பேக் அப்படின்ற வார்த்தையை ஒரு கொலோக்கியலா யூஸ் பண்ணலாம். பட் பொதுவாக டவுன் ட்ரெண்ட்ல தான் நம்ம என்ன செய்வோம், புல் பேக்கை யூஸ் பண்ணுவோம். இதை ரீட்ரேஸ்மெண்ட்ன்ற வார்த்தையை நம்ம டெக்னிக்கலா யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும் போது அந்த சின்ன ஏற்றத்தை நம்ம என்ன சொல்றோம், புல் பேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது புல் பேக்கு, ஏறிட்டு இருக்கும்போது இறங்குறத ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, மறக்கூடாது, தொடர்ந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ஸோ எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, when the price is an uptrend, இறங்குறதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த ஷூட்டிங் ஸ்டார் வருதா, ஆமாம். ஸோ டோன்ட் கெட் இன் ஆர் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன், வீக் ஆயிடுச்சு இறங்கிடும்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒடுக்காத வரைக்கும் அது என்னது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, இந்த இறங்கி வர்றது வாய்ப்பா பார்க்கணும். ஆகவே இங்க வந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது உடனே ரிவர்சலுக்கான ஒரு வேலையை பார்க்கறதா உடனே கன்க்ளூட் பண்ண கூடாது. வெயிட் ஃபார் த பிரைஸ் டு பிரேக் தி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இது ஒரு லெசனா எடுத்துக்கணும் இன்னைக்கு நீங்க. சரி, எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட கம்மியான பர்சன்டேஜ்ல வளர்ந்துட்டு இருக்கிற யூஎஸோட growth ரேட்ன்றது இட் இஸ் லெஸ் தேன் 3%. ஸோ அது வந்து இட் இஸ் ஹிட்டிங் a நியூ ஹை ஹிஸ்டாரிக்கலி. பட் when come to our market, it is actually showing some weakness. So நம்ம மார்க்கெட் அப்படின்றது it is not able to make a new high. So it is struggling.
சரி. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை தாண்டிடுச்சு அப்படின்னா எஃப்ஐஸ் பையரா மாறிட்டாங்கன்னா then you will see a mammoth growth from here. So from 26,000 to 29,000 அப்படின்னு சொல்லக்கூடிய 3,000 பாயிண்ட் ஏற்றதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். எல்லா இறக்கங்களும் பை பண்றதுக்கு வாய்ப்புகளே. ஸோ உங்க பையிங் அப்படின்றது ஆல் டைம் நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வெரி டிஃபிகல்ட் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வெரி டிஃபிகல்ட் டு லூஸ். ஸோ குட் கம்பெனிஸ்ல ஆல் ஃபால் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை சம் மோர். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே மந்த்லி சார்ட்ல உங்களுக்கு ஒரு பிக் பிக்சர் கொடுத்துட்டேன். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதன் பிறகு இப்போ என்ன அந்த கம்பெனி ஹேண்ட்லிங் இப்போ இன்னும் தெளிவாகவே தெரியல உங்களுக்கு. ரைட். ஓகே. ஸோ நான் இதில் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே ஜஸ்ட் மூவ் இட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பிக் பிக்சரை நான் கொடுத்துட்டேன். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது இன்னமும் நமக்கு எங்க இருக்கு? இந்த 26,000 இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் லெவலும் நம்ம 24,350 லெவல்ஸ்ல நம்ம வச்சிருக்கிறோம். இந்த சப்போர்ட்டையும் அது ரெண்டு தான் நமக்கு ரேஞ்ச். இதுக்குள்ளதான் கேம். இதுக்குள்ள என்ன மாதிரியான கேம் இருக்க வாய்ப்பு இருக்கு? எப்பயுமே சைடுவேல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ஃபார் ஸ்விங் ட்ரேட் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. இது வந்து இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் அப்ல கொஞ்சம் இன்னும் போனோம் அப்படின்னு சொன்னா இப்போ இது ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த டெஸ்டினேஷன் அப்படின்றது நம்ம இங்க 25,900 26,000 வச்சிருந்தாலும் கூட இந்த ஸ்விங் லோல இருந்து மேல ஏற ஆரம்பிக்குது இல்லையா? இந்த ஸ்விங் ஹை அப்படின்றது எவ்வளவு தூரம் போகலாம்? நம்ம ஃபெப் எக்ஸ்டென்ஷன் டூல கூட நம்ம போட்டு பார்க்கலாம். அதனால நான் அதை போடுறேன். ஸோ ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இதனுடைய மூவ் ஸோ இதனுடைய டார்கெட் இப்போ எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 இந்த 950 ரேஞ்சில் ஒரு டார்கெட்டா கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஸோ அந்த வியூவை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இங்கிருந்து இது இப்போ இங்க ஏற ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட் இட் இஸ் லைக்லி டு ஹிட் திஸ் ஏரியா அப்படின்றது ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். பட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இன் பிட்வீன் அதெல்லாம் தாண்டணும். பட் அதர்வைஸ் இந்த டார்கெட் வைஸ் வி ஆர் லுக்கிங் அட் திஸ் 25,950 அப்படின்றது நம்ம ஒரு டார்கெட்டா இப்போ மைண்ட்ல வச்சுப்போம். இந்த ஸ்விங்குக்கு டார்கெட் 25,950 அப்படின்றது. ஆனா இங்க நமக்கு உடனடியான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எங்க இருக்கு? 25,400லயே இருக்கு. அதை தாண்டணும். ஸோ 25,400 இஸ் தி இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். Okay, so immediate resistance and the next resistance வச்சிருக்கோம். But 25,950 could be the likely target if everything goes well. ஏன்னா இப்போ ரிசல்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது இல்லையா? ஸோ அதனால குயிக்கா என்ன நடக்குது பார்க்கலாம். சரி, நம்ம செக்டார்ஸ் ஒரு குயிக் அனாலிசிஸ் பண்ணிடலாம். அதுக்காக I'll bring one by one quickly. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் நிஃப்டியை வச்சுக்கிறேன், கவனிங்க. ரைட் ஹேண்ட் சைடில் I'll bring other sectors. ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ட் அப்படின்றத நான் எழுதிருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நிஃப்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் கோயிங் அப் அப்படின்றதான் அதனுடைய இந்த பாட்டம் டு பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இட் இஸ் ட்ரைங் டு ஹோல்ட் தி சப்போர்ட் லெவல்ஸ். அதை ஒன்று நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ரைட்ல நான் என்ன பண்றேன், ஐ ஸ்டார்ட் வித் நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்கோட நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கம்பேர் வித் நிஃப்டி பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரீசெண்டா மேலேருந்து இந்த உச்சத்துல இருந்து விழுந்ததுன்னா நிஃப்டி நிறைய விழுந்திருக்கு, கொஞ்சமா ஏறி இருக்கு. பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்தது வந்து நிஃப்டியோட கொஞ்சமா விழுந்திருக்கு, வேகமா ஏறி இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஸோ இன்னொரு பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு இங்க நினைவுபடுத்திடுறேன். யூஸ்வலி ஹேமர் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஹேமர் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். பொதுவா ஹேமர் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு சிக்னல்? புல்லிஷா பேரிஷா? ஹேமர் புல்லிஷா பேரிஷா? ஹேமர் அப்படின்றத நம்ம எப்படி படிச்சிருப்போம்? பொதுவா நம்ம புல்லிஷ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிச்சிருப்போம், ரைட்டா? ஸோ ஹேமர் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன தலை, நீளமான வால். ஸோ அந்த ஹேமர் அப்படின்றது ஒருவேளை ஒரு ஏற்றத்தின் முடிவில், இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தின் முடிவில் வந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் as ஹேங்கிங் மேன். ஜப்பான்காரங்க வச்சிருக்க பேர் பாருங்க, தொங்கும் மனிதன்.
ஸோ அடுத்த நாள் அதுக்கு ஒரு வீக்னஸ் வந்துச்சு அப்படின்னா அது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி நம்ம ஹேமரை வந்து நம்ம எப்படி படிச்சோன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஷூட்டிங் ஸ்டார் எப்படி படிச்சோன்றது ஞாபகம் இருக்கும். ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது கீழே வந்தா புல்லிஷ், அதே ஹேமர் மேல வந்தா பேரிஷ். உல்டாவா அதோட இம்பாக்ட் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நிப்டிலயும் அது மாதிரி வந்திருக்கு. அதே நேரம் நம்ம போன வாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பேங்க் நிப்டிலையும் அதே மாதிரி என்ன வந்திருக்கு, ஒரு ஹேங்கிங் மேன் வந்து விலை இறங்குன்னு நம்ம பாக்குறோம். சரி, சைட் பை சைடு கொஞ்சம் நியூ லேர்னிங்கும் அப்பப்போ நான் இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஓகே, செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல பேங்கிங் செக்டார் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், ரைட்? பேங்கிங் செக்டார் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இட் இஸ் க்ளோஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதுவும் முக்கியம். இந்த இடம் ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. அதை தாண்டிச்சுன்னா இங்கே ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்துருக்கு, ரைட்டா? ஸோ இந்த கப் அண்ட் ஹேண்டிலும் ஸோ பேங்கிங் செக்டாரை வந்து வலிமையான ஒரு ஏற்றத்துக்கு தள்ளிட்டு போகலாம். ஸோ இந்த வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்றது பேங்க் நிப்டியை எவ்வளவு தூரம் மேல தூக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேங்க் நிப்டி அதை எவ்வளவு தூரம் தூக்கலாம்? 55,800 இருந்து 57,800 வச்சுக்கலாம். ஸோ 2000 புள்ளிகள், 55 இருந்து 57. ஓகே, ஸோ 2000 புள்ளிகள் வரைக்கும் 2000 சில்லற, ஓகேவா? ஸோ 2100 அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ரைட்? ஸோ 2100 புள்ளிகள் வரைக்கும் இங்க மேல ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்ப இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 55,877. இந்த ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்ன மேல ஸோ 57,900 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அடுத்த கட்ட ஏற்றம் நெக்ஸ்ட் இதை டார்கெட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ 57,900, 965. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 to 2000 to 2100 பாயிண்ட்ஸ் மேல ஏறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம் இஃப் இட் பிரேக்ஸ். ஸோ இது ஒரு புல்லிஷான சினாரியோ. அப்போ இது இம்பாக்ட் நிப்டியில் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஸோ இது வந்து ஏறும்போது 1/3 வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால சப்போஸ் பேங்க் நிப்டியோட ஏற்றம் அப்படின்றது நிப்டிக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஏற்றம் அப்படின்றது நம்ம say about எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத சும்மா அப்ராக்சிமேட்டா பார்க்கலாம். இங்கிருந்து அது ஏற ஆரம்பிச்சது 3.6%, ரைட்? ஸோ 3.6% இது ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ இதுல 1/3 வெயிட்டேஜ் இருக்கிறதுனால இதனுடைய இம்பாக்ட் அப்படின்றதும் அங்க இருக்கும். அட்லீஸ்ட் இது வந்து நிப்டி மட்டுமே இதை வந்து ஒரு 1.5% வரைக்கும் கூட 1.5% தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சரி, அதை தாண்டி மற்ற செக்டார்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போதைக்கு பேங்கிங் செக்டார் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். அதில் சில ஸ்டாக்ஸ் எடுத்தும் நீங்க ரெடி பண்ணலாம். குயிக்கா போகலாம். அடுத்த செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நிப்டி ஆட்டோ. ஸோ ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி 28ல இருந்து 18க்கு வருது அப்படின்றதுனால ஏற்கனவே அது என்ன ஆயிடுச்சு, பயங்கர ஏற்றத்துல இருக்குது பாக்குறீங்க. இந்த ஏற்றம் அப்படின்றது நீங்க நிப்டியில எடுத்து பார்க்கும்போது நிப்டியோட ஏற்றம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 4.1%, ரைட்? இந்த டிப்ல இருந்து நம்ம ஒரு கணக்காக இதை எடுத்துக்கிறோம். இதனுடைய இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு இந்த ஆகஸ்ட் மாசம் அந்த கணக்குல இருந்து எடுக்கிறோம். ஸோ அதே நேரம் இத இங்க நம்ம அதே ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இப்ப இது எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 16% ஏறி இருக்கு, ரைட்? அது 4, இது 16 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இது மாதிரி 4 மடங்கு இது வேகமா ஏறி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இதுல ஒரு நெகட்டிவிட்டி இப்ப வந்திருக்குது. என்ன நெகட்டிவிட்டி வந்திருக்கு யாருக்கும் தெரியுதா? இட் ஹஸ் broken the last bottom. That is one negativity that we should keep in our mind because the last bottom already is taken off. That shows there is a weakness in this. இதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே படிச்ச பேட்டர்ன், கேண்டில் பேட்டர்ன் இந்த உச்சத்துல தெரியுதா? ஸோ இந்த மாதிரி உச்சத்துல இது பேரு தான் நம்ம இப்பதான் படிச்சோம் இல்லையா? ஸோ தெர் இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது மேல ஏற விடுமா அப்படின்னா ஏறுறதுக்கு ரொம்ப தடுக்கும், ரொம்ப தடுக்கும். ஆனா ரிசல்ட் எப்படி இருக்கிறது பார்க்கணும். ஏற்கனவே இது ஏறி போச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 16% இங்க இருந்து ஏறியாச்சு.
அதனால இனிமேல் வந்து பெருசா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றத கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ ஏறும்போது செல்லிங் ப்ரெஷர் இங்க நிறைய வரும். அதனால ஆட்டோல நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி தான் வேலை பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு சொன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜிக்குள்ள போலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி அதுல என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். பொதுவா இது நம்ம நிஃப்டியோட லாஸ்ட் 3 பாட்டம்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி இருக்கு, ஒரு ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்கு. ஆனா எஃப்எம்சிஜில பாத்தீங்கன்னா இட் இஸ் பிளாட். அப் ட்ரெண்டுக்கான அறிகுறி இங்க பெருசா இல்ல. ஆனா the beauty is it is sitting on the support area. அதனால இதுல இருந்து ஒரு ஏற்றம் வரலாமா அப்படின்னா வரலாம். பட் இனிஷியலா உடனடியான ஒரு தடங்கள் இருக்கு. ஸோ அந்த தடையை அது கொஞ்சம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா then there is a good time ahead. We'll have to wait for a day or two. ஒருவேளை இதை தாண்டிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலை இதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா லைக்லி இட் கேன் கிவ் ஒரு ஒரு மேபி 1.8 to 2% மூவ் அப்படின்றது அந்த காசு. அப்போ செல்லிங் வந்துடும். ஸோ ஓவரால் மேல ஏற ஏற செல்லிங் தான். அதனால ஒரு ஷார்ட் டேர்முக்காக தான் இந்த ஏற்றத்தை நம்ம பயன்படுத்தணுன்றத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்தது நாம பாக்குறது நிஃப்டி ஃபார்மா. நிஃப்டி ஃபார்மா எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே ட்ரம்ப் வந்து டேரிஃப் இந்தியான்னு சொல்லல, 100% பிராண்டடுக்கு போட்டாரு. ஸோ அதனால டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து எக்ஸாம் பண்ணியிருந்தார். டேரிஃப் வந்து பார்மசூட்டிகளுக்கு எக்ஸாம் பண்ணனால அது சரன்னு ஏறிடுச்சு. இந்த ஏற்றமும் பிரதான ஏற்றம் தான். ஏறக்குறைய அதனுடைய ஏற்றத்தினுடைய அளவு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஆக்சுவலி இட் மூவ் அப் பை 10%, 10 to 11% அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 10 to 11%க்கான ஒரு ஏற்றம். ஸோ அது ஒரு பக்கம் நல்ல ஏற்றம் நடந்து போச்சு. அதுக்கான ஒரு கரெக்டிவ் மெஷர் அப்படின்னு கூட நம்ம அதை இப்போதைக்கு வர்றதை வந்து ஒரு கரெக்டிவ் மெஷர்ல இருக்கு. அதனுடைய ஏற்றத்தை நம்ம ஒட்டுமொத்தமா எடுத்தோம்னா இதான் ட்ரம்ப் அந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணனால அப்புறம் பாஸ் பண்ணதுனால ஏறினது. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்துடைய ஒரு பகுதி அது எழுந்து இந்த முக்கியமான சப்போர்ட் லெவல்ல அது நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் சப்போர்ட் லெவல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் யூ டர்ன் எடுக்குது. நடுவில் ஒரு கேப் வேற இருக்கு. இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இதுல ஆப்பர்ச்சுனிட்டி கம்பேரிட்டிவ்லி எப்படி நிஃப்டி பேங்க்ல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறோமோ அந்த அளவுக்கு இங்க இருக்கானா இல்லை அப்படின்றத நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கணும். பட் குட்டி குட்டியான ஏற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். ஓகே, ஸோ ஆட்டோ கொஞ்சம் யோசனை பண்ணணும்னு சொன்னோம். எஃப்எம்சிஜி ஒரு பவுன்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் வரலாம்னு சொன்னோம். ஃபார்மாலையும் ஒரு சின்ன பவுன்ஸ். இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் தான் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து ஐடிக்கு போகலாம். ஸோ நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அதுல பாதாளம் போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ தொடர்ந்து ஃபாலிங் அண்ட் ஃபாலிங். ஸோ ஏறக்குறைய அது இன்னும் அந்த ஃபால் முடிவுக்கு வந்துச்சானா இல்லை அப்படின்றதான். நான் கூட நம்ம இன்ஃபோசிஸ்ல பார்க்கும்போது நமக்கு அதுல ஒரு பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பயமுறுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வகுப்புல படிக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பேரிஷ்னஸ் அப்படின்றது இன்ஃபோசிஸ் சும்மா பேரலா எடுத்து பார்க்குறேன். மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பார்க்கறதுக்காக. பேரிஷ்னஸ் ஸ்டில் ப்ரிவைல்ஸ். இதை கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரைட், பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. டெஃபினட்டா இந்த ஒரு சப்போர்ட் லெவல் இங்க இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதை எடுத்தோம். we are not going to discuss it. ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் இங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் பை பண்றாங்க. 1400 450 இந்த லெவல்ஸ்ல வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறாங்கன்றதான் தகவல், உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல். பட் தாக்கு பிடிக்குமா அப்படின்னா நோ. ஏன்னா இப்போதைக்கு ஏறினாலும் செல் பண்றதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எங்க வந்தா வித்துருவாங்க, 1590 வந்தா வித்துருவாங்க. அதனால இப்ப இருக்கிற 1440 இருந்து 1590 அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 150 பாயிண்ட் கிட்டத்தட்ட 10% வச்சுக்கோங்களேன். த கேம் இஸ் ஃபார் 10% அப்ராக்சிமேட். அதுக்கு முன்னாடியே தடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பட் திஸ் த ரேஞ்ச் ஃபார் இன்ஃபோசிஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஏன்னா நம்ம ஐடியை பாக்குறோமே, அந்த ஐடில ஒரு முக்கியமான கம்பெனியும் ஒரு கண்ணில் பார்க்கலான்றதுக்காக நான் எடுத்து போட்டு பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we'll have to be very careful.
ஸ்டில் தேர் இஸ் அ வீக்னஸ். ஸ்டில் தேர் இஸ் அ வீக்னஸ். பட் சின்ன சின்ன பவுன்சஸ் வரலாம். நம்ம எல்லா ஏற்றத்திலையும் வித்து குறுகிய கால முதலீட்டாளர்கள் பணம் எடுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது நிஃப்டி மெட்டல். ஸோ நிஃப்டி மெட்டல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதான் கிங். இப்போ நிஃப்டி மெட்டல் இஸ் த கிங் ஆஃப் ஆல் த செக்டார்ஸ் நவ், ரைட்? ஸோ இதுல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு இதுல. ஸோ குறிப்பா சொல்றதா இருந்தா இதுலயும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சா? சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதுலயும் நீங்க நிறைய பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஏதோ ஒண்ணு நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஏதோ ஒண்ணு நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரிசல்ட் எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்க போகுது. ஸோ இன் கேஸ் ஐ டோன்ட் நோ, இந்த பேட்டர்ன் ஃபெயில் கூட ஆகலாம். ஸோ the patterns need not to be 100% சக்சஸ்ஃபுல். ஃபெயிலும் ஆகலாம். ஆனா இப்ப இது ஃபார்ம் ஆயிருக்கிறது ஒருவேளை நிஃப்டி ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இதனுடைய இந்த ஏற்றம் இன்னும் எவ்வளவு ஏறலாம் அப்படின்ற ஒரு கணக்குக்காக நான் யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, ஹியூஜ் பர்சன்டேஜ், ரைட்? மெட்டல் ஹஸ் காட் அ ஹியூஜ் பர்சன்டேஜ். எவ்வளவு பர்சன்டேஜ் அது ஏறலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்குக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோர் தேன் 50% ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறோம். விளையாட்டு கீப் ஐ ஆன் த டாலர். ஸோ டாலர் வீக்காக தென் மெட்டல் வில் ஸ்ட்ரென்தன். ஸோ இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மெட்டல் இஸ் த கிங். ஸோ மெட்டலுடைய ஏற்றம் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 20% ஒரு ஏற்றம் இருக்கலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஸோ அதனால இதை நம்ம கவனமா எடுத்து பார்க்கலாம். So there should be a 20% approximately upward move on the curves. Okay, so முக்கியமான செக்டார்ஸ் அப்படின்லாம் நம்ம இப்போ எடுத்து நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஐடியாக்காக. இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் கூட நீங்க எடுத்து பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு 2 செக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்னு யூ ஹாவ் பேங்கிங் செக்டார். அதனால அந்த பேங்கிங் செக்டார்ல நல்ல கம்பெனிஸ் எடுத்து வச்சு பார்க்கலாம். மேபி ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் 1-2 நான் உங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டு பார்க்குறேன், கவனிங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிஃப்டி பேங்க் வச்சிருக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் ஐம் ட்ரைங் டு பிரிங் இன் கம்பெனி, ரைட்? இது வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு வந்து கணக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றதும் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ்ல இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ வில் ஹாவ் அ பிக் மூவ், ரைட்? திஸ் வில் ஆல்சோ வில் ஹாவ் அ பிக் மூவ். நம்ம எப்போ 2000 புள்ளி நமக்கு பேங்கிங் செக்டார் ஏறும் நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அந்த நேரம் ஸோ எதெல்லாம் பெரிய அளவில் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். மை காட், ஸோ லைஃப் டைம் ஹை கூட போகலாமோ ஸ்டேட் பேங்க் அப்படின்றது ஒரு வியூ, ரைட்டா? ஸோ 1000 ரூபாய் தாண்டதுக்கான ஒரு பாயிண்ட் கூட இருக்கலாம் அப்படின்னா பியூசி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே வேகமா இந்த போன வாரங்களில் ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கனரா பேங்க் ஸ்டேட் பேங்கை விட இன்னும் வேகமா போயாச்சு. இன்ஃபேக்ட் இதுல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனும் சூப்பரா இங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ likely to give us a big move. இந்த இடத்துல it is also will give us a big move. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ரைட்? ஸோ இப்ப இருக்கிறதுல இருந்து 125 இன்னொரு 25 பாயிண்ட் கூட ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதே மாதிரிதான் இந்த 20%க்கான மூவ் அப்படின்றது அந்த கார்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்காக 1 or 2 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு மெட்டல் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த செக்டார்லயே நீங்க அதாவது 1 or 2 கம்பெனிஸ் அப்படின்றதையும் எடுத்து போட்டு பார்க்கலாம். மேபி நம்ம சின்னதா 1-2 நான் போடுறேன். ஃபெமிலியரான சில கம்பெனிஸை மட்டும் கூட பார்க்கலாம். திஸ் இஸ் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் பக்காவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதை நீங்க எடுத்துக்கலாம், கவனமா எடுத்து பார்க்கலாம். ஸோ திஸ் ஆல்சோ மே கிவ் எ பிக் டார்கெட். ஸோ அதனால இதே நீங்க கவனத்தில் எடுத்து பார்க்கலாம். இது வந்து எங்க போகலாம்? ஸோ 225 அப்படின்ற டார்கெட் நோக்கி கூட போகலாமா? ஆனா எல்லாம் பெரிய டார்கெட்ஸ் ப்ரொவைடட் நமக்கு நம்ம ஓவரால் மார்க்கெட்டும் ஏறணும், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நமக்கு மெட்டல் ஏறணும், டாலர் இறங்கணும். ஸோ இதெல்லாம் நடந்தாதான் நமக்கு அங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுல 1 or 2 கம்பெனிஸ் அப்படின்றத நான் எடுத்து போட்டு பார்க்குறேன். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஏற்கனவே அது ரொம்ப சூப்பர் டூப்பரா போயாச்சு, ரைட்டா? சூப்பர் டூப்பரா
போயாச்சு. ஸோ இதுல நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இதனுடைய நகர்வு அப்படின்றது அடுத்த கட்டம் அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வேகமா நகர ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ரைட். ஸோ இதுல நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் அப்படின்றது ஏறக்குறைய இந்த இடத்துல இருந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஆல்சோ கேன் கிவ் அ குட் டார்கெட். இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஏற்கனவே மேலே போக ஆரம்பிச்சாச்சு, இருந்தாலும் இட் மே ஹேவ் டார்கெட் ஆஃப் 1239. ஓகே, ஸோ இப்போ இருக்கிறதுல இருந்து என்ன ஒரு சே போட்டுனோம் 80 rupees அப்படின்றதும் நல்ல டார்கெட் தான். ஏற்கனவே பெருசாக மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மெட்டலும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ரைட். ஸோ இப்போ ஓவராலா நம்ம வந்து we have discussed about indices of India as well as I told you about international market அப்படின்னு வரும்போது டவ் ஜோன்ஸ் பார்த்தோம். டவ் ஜோன்ஸ்ல ஆனால் அந்த விக்கி நீளமா முடிஞ்சிருக்கு. அதனால we'll have to wait and watch. ஒரு கரெக்ஷன் வரலாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்ல தொடர்ந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இந்த நம்ம போட்டிருக்க சப்போர்ட் லைன் அது உடைக்காம திரும்ப கண்டினியூ ஆச்சுன்னா ஏறலாம். இல்லைன்னா கொஞ்சம் இந்த அப் ட்ரெண்ட் லைன்ல வந்து உட்காந்துட்டு அப்புறம் மேல போக ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து அப்புறம் நாஸ்டாக் மட்டும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, ரைட்? ஆனா அது வந்து கவுண்டர் ட்ரெண்ட்ல தான் வரும். அப் ட்ரெண்ட்ல தான் இப்போ இருக்கிறத பாக்குறோம் நம்ம இன்னமும். ஸோ ஸ்டில் இட் இஸ் டிராவலிங் இன் தி அப் ட்ரெண்ட். எனி ஃபால் அப்படின்றது மேபி இட் மே கிவ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ S&P 500 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுவும் ஏறக்குறைய உச்சத்துல தான் இருக்குது, லைஃப் டைம் ஹைல தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். we'll have to wait and watch. இதுலயே ஒரு கரெக்ஷன் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இது வந்து MCXல நம்ம போட்டிருக்கிற கோல்டு 10 கிராம் இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 1,18,000 இருக்கு. ஸோ தொடர்ந்து கடந்த ஏறக்குறைய இது 7 நாளா ஏறிக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். கடந்த 3 வாரமாவும் ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கோல்டு உச்சத்துல இருக்கு, தொடர்ந்து ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. டிப்ல எல்லாம் பை பண்ணலாம். காரணம் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் பையிங் அப்படின்ற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தொடர்ந்து ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். when it was 96,000 இல்லையா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் 96,000 இருக்கும்போது வெள்ளியும் சில்வரும் வந்து 96,000 வந்து 1 கிலோ. இது 10 கிராம், அது வந்து 1 கிலோ. ஸோ இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு கணக்குக்காக நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 96,000ல இருந்து கரண்ட் பிரைஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஜூலை மாசத்துல இருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த 96ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இது ஏறி இருக்கிறது அப்படின்றது கணக்குல பார்த்தோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 23% ஏறி இருக்கு 96,000ல இருந்து. அதே நேரம் சில்வரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில்வரோட மூவ் அப்படின்றது எப்படி இருக்கு? எகைன் அந்த MCXல இருக்கிற சில்வர் தான் நான் போடுறேன். அந்த 96,000 அதே இந்த ஜூலை மாசத்துல இருந்து எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 96,000 எங்க வருது? இடத்துலதான் வருது இல்லையா, 96,000. இந்த 96,000ல இருந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா இது இப்ப எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பாருங்க. இட் இஸ் 47%. அது 23, 24. இது எவ்வளவு? 40, ஆல்மோஸ்ட் அதோட டபுள் மடங்கு கிட்டத்தட்ட சில்வர் ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்ப நான் இந்த புதிய தலைமுறை டிவி சேனல்ல கூட சொல்லியிருந்தேன், இந்த 96 வரும்போது கணக்கு போட்டு காமிச்சு கோல்டு சில்வர் ரேஷியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஓகே, 1:1ல வந்து நின்று இருந்தது அப்போ. சரி, இப்போதைக்கு சில்வர் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங்கர் தேன் கோல்டு அப்படின்றதான் இதனுடைய கன்க்ளூஷன். ஓகே, நம்ம ஒரு ஓவராலா ஒரு பிக் பிக்சர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். செக்டார் வைஸ் ஸ்டடி பார்த்தோம், இன்டர்நேஷனல் மார்க்கெட் பார்த்தோம், அதே மாதிரி கோல்டு சில்வர் அப்படின்றதையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் கவரேஜ் ஐ வாஸ் பிளானிங் ஃபார் அவர் இந்த சர்க்கிள் மீட். ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன்.